ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெலிகே கிச்சன். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அதுக்காக ஒரு கப்பில் அவல் எடுத்திருக்கேன். அவலை ஒரு 2-3 டைம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சாஃப்டான அவல்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டி அவல்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா அது ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் ஒரு பல்லாரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளினா பாதி ஆட் பண்ணாலே போதும். ஒரு 2 முட்டை இந்த மாதிரி எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்பூன் போல் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. மேலே ஆயில் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கணும், சீக்கிரமே குக் ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.